வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் கார்த்திகா பிரகாஷ். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சட்டப்பேரவையில் இபிஎஸ் பேசுவதை நேரலையில் ஒளிபரப்பு செய்வது இல்லை என வேலுமணி குற்றச்சாட்டு. இவ்விவகாரத்தில் தொலைக்காட்சிகளை கட்டாயப்படுத்த முடியாது என்று முதலமைச்சர் ஸ்டாலின் விளக்கம். அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமிக்கு அங்கீகாரம் கிடைக்குமா? டெல்லியில் இன்று நடைபெறும் தலைமை தேர்தல் ஆணைய ஆலோசனைக் கூட்டத்தில் முடிவு. அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமியை அங்கீகரிக்கக்கூடாது. இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மனு. பத்மஸ்ரீ டாக்டர் ப. சிவந்தி ஆதித்தனாரின் 10ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று. மணி மண்டபம் மற்றும் நினைவு இல்லத்தில் தலைவர்கள் மரியாதை செலுத்துகின்றனர். தமிழ்நாட்டில் 12 மாவட்டங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி சுட்டெரித்த வெப்பம். கரூர் மாவட்டம் பரமத்தியில் அதிகபட்சமாக 106.7 டிகிரியை தாண்டி வெயில் கொளுத்தியது. டெல்லியில் உள்ள பெங்காலி மார்க்கெட்டுக்கு திடீரென சென்ற ராகுல் காந்தி நடைபாதை கடைகளில் பானிபூரி உள்ளிட்டவற்றை வாங்கி தின்று மகிழ்ச்சி. உள்நாட்டு தாக்குதல் நடைபெற்று வரும் சூடானில் 24 மணி நேர போர் நிறுத்தம் அறிவிப்பு. உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை வாங்க கடைவீதிகளில் குவிந்த மக்கள். ஐபிஎல் தொடரில் ஹைதராபாத் அணிக்கு எதிரான பரபரப்பான போட்டி. 14 ரன்கள் வித்தியாசத்தில் மும்பை அணி வெற்றி. இனி விரிவான செய்திகள். சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேசுவதை நேரலையில் ஒளிபரப்பு செய்வது இல்லை என அதிமுக கொறடா வேலுமணி குற்றம் சாட்டினார். இதற்கு பதிலளித்த முதலமைச்சர் ஸ்டாலின், சட்டமன்ற நடவடிக்கைகளை ஒளிபரப்புவது அந்தந்த தொலைக்காட்சிகளின் விருப்பத்தை பொறுத்தது என்றும், இவ்விவகாரத்தில் தொலைக்காட்சிகளை கட்டாயப்படுத்த முடியாது என்றும் விளக்கமளித்தார். தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்புவது என்பது அந்தந்த தொலைக்காட்சியினுடைய விருப்பத்தை பொறுத்தது. ஆக அந்த அடிப்படையில் தான் அவர்கள் வெளியிட முடியுமே தவிர நாங்கள் இதையெல்லாம் போட வேண்டும் என்று கட்டாயப்படுத்திட முடியாது. இதுதான் உண்மை. இந்த உண்மையை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ராமநாதபுரம் மாவட்டம் தேவிப்பட்டின கடற்கரையில் அமைந்துள்ள நவகிரகங்களை ஆளுநர் ஆர்.என். ரவி தரிசனம் செய்தார். பின்னர் கடல் அடைத்த பெருமாள் கோவிலுக்கு சென்ற ஆளுநர் ஆர்.என். ரவி அங்குள்ள மீனவர்களுடன் கலந்துரையாடினார். அப்போது பேசிய தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி, கடல் சீற்றங்களால் ஏற்படும் பாதிப்புகளில் முதலில் பாதிப்படைவது மீனவர்கள்தான் என்றும், பிரதமர் நரேந்திர மோடி மீனவர்கள் நலனில் பெரும் அக்கறை கொண்டுள்ளதாகவும் கூறினார். மீனவர்களின் தரப்பில் ஆளுநரிடம் பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனு வழங்கப்பட்டது. அதிமுக பொதுச் செயலாளராக அங்கீகரிக்க கோரி எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த மனு மீது இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் இன்று முடிவை அறிவிக்கிறார். அதிமுக பொதுக்குழு முடிவுகளை தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்க கோரி எடப்பாடி பழனிசாமி அளித்த மனுவின் மீது முடிவெடுக்காமல் இந்திய தேர்தல் ஆணையம் காலதாமதம் செய்து வந்தது. இதனைத் தொடர்ந்து டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்த எடப்பாடி பழனிசாமி, கர்நாடக சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விரும்புவதால் கட்சியின் பொதுச் செயலாளராக தன்னை அங்கீகரிக்குமாறு தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிடக் கோரினார். இவ்வழக்கை விசாரித்த டெல்லி உயர்நீதிமன்றம் 10 நாட்களுக்குள் தேர்தல் ஆணையம் முடிவெடுக்க அறிவுறுத்தி வழக்கை முடித்து வைத்தது. கர்நாடக சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் வரும் 20ஆம் தேதி முடிவடைவதால் தேர்தல் ஆணையம் இன்று கூடி முடிவை அறிவிக்கவுள்ளது. இதனிடையே அதிமுகவின் பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமியை அங்கீகரிக்கக்கூடாது என இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தில் ஓபிஎஸ் மனு அளித்துள்ளார். அதிமுக ஒருங்கிணைப்பாளர் தான்தான் என்றும் ஓ பன்னீர்செல்வம் குறிப்பிட்டுள்ளார். தினத்தந்தி அதிபர் பத்மஸ்ரீ டாக்டர் சிவந்தி ஆதித்தனாரின் 10ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இதனையொட்டி சென்னை போயஸ் கார்டனில் உள்ள அவரது நினைவு இல்லத்தில் அரசியல் தலைவர்கள் மட்டுமின்றி பல்வேறு தரப்பினர் அஞ்சலி செலுத்த உள்ளனர். மேலும் பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட உள்ளன. உலக கல்லீரல் தினத்தை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் உருவாக்கப்பட்ட கல்லீரல் வடிவ மணல் சிற்பத்தை அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலின், மா. சுப்பிரமணியன் ஆகியோர் திறந்து வைத்தனர். பின்னர் பேசிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், கல்லீரல் வடிவ மணல் சிற்பத்தை வடிவமைத்திருக்கும் சுதர்சன் பட்நாயக் தலைச்சிறந்த மணல் சிற்ப கலைஞர் என்றும், அவருடைய மணல் சிற்பங்கள் மக்கள் மனதில் நிச்சயமாக நிற்கும் என்றும் கூறினார். நொச்சிக்குப்பம் மீனவர் விவகாரத்தில் நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து அரசே மேல்முறையீடு செய்ய வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். சென்னை நொச்சிக்குப்பம் பகுதியில் கடைகளை அப்புறப்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த 2 நாட்களாக மீனவர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் இந்த போராட்டத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் நேரில் சென்று ஆதரவு தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காலம் காலமாக இங்கு வாழ்ந்து வரும் மீனவ மக்களின் வாழ்வாதாரத்தை சிதைக்க முயல்வது
இயற்கை நீதிக்கு புறம்பானது என கூறினார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் நடத்தப்பட்ட குரூப் 2 முதன்மை தேர்வின் முடிவுகள் வரும் டிசம்பர் மாதம் வெளியிடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. குரூப் 1 முதல்நிலை தேர்வின் முடிவுகள் இம்மாதத்திற்குள் வெளியாகும் எனவும் டிஎன்பிஎஸ்சி தெரிவித்துள்ளது. கிருஷ்ணகிரி அருகே ஆணவ கொலை தொடர்பாக கைது செய்யப்பட்ட தண்டபாணி சேலம் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். அருணபதி கிராமத்தைச் சேர்ந்த தண்டபாணியின் மகன் சுபாஷ் வேறு சமூகத்தைச் சேர்ந்த பெண்ணை காதல் திருமணம் செய்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த தண்டபாணி மகன், மருமகள், அவர்களுக்கு ஆதரவளித்த தனது தாய் ஆகியோரை கத்தியால் வெட்டியுள்ளார். இதில் தண்டபாணியின் மகனும் தாயும் உயிரிழந்தனர். இதனையடுத்து கைது செய்யப்பட்ட தண்டபாணியை போலீசார் ஊத்தங்கரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். நீதிமன்ற உத்தரவின்படி அவர் சேலம் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். கொடைக்கானல் குணா குகையில் நடைபெற்ற படப்பிடிப்பு தொடர்பாக வனத்துறை உயர் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். வனத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள குணா குகையில் சில மாதங்களுக்கு முன்பு மலையாள திரைப்படத்தின் படப்பிடிப்பு நடைபெற்றது. இந்நிலையில் குணா குகையில் தடை செய்யப்பட்ட பகுதியில் அப்படப்பிடிப்பு நடைபெற்றதாக புகார் எழுந்துள்ளது. இதனையடுத்து உதவி தலைமை வன பாதுகாவலர் உள்ளிட்ட வனத்துறையின் உயர் அதிகாரிகள் குணா குகையில் ஆய்வு மேற்கொண்டனர். மேலும் இவ்விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட வனத்துறை அதிகாரிகளிடம் அவர்கள் விசாரணை மேற்கொண்டனர். நாகர்கோவிலில் உள்ள தனியார் உணவகத்தில் கெட்டுப்போன சிக்கன் வழங்கியதாக வாடிக்கையாளர் ஒருவர் புகார் தெரிவித்துள்ளார். சித்திரங்கோடு பகுதியைச் சேர்ந்த விஜு என்பவர் தனது மனைவியுடன் அந்த உணவகத்திற்கு பிரியாணி சாப்பிட சென்றபோது அங்கு வழங்கப்பட்ட சிக்கன் பிரியாணியில் துர்நாற்றம் வீசியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து கடை ஊழியர்களிடம் கேட்டபோது அலட்சியமாக பதில் சொன்னதாக விஜு தெரிவித்தார். மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரியை தொடர்பு கொண்டு புகார் அளித்தும் அலட்சியமாக பதில் கூறியதாக விஜு குற்றம் சாட்டியுள்ளார். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் நாட்டு துப்பாக்கிகளை வைத்திருந்த 5 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டபோது ஒரு சரக்கு வாகனத்தை நிறுத்தி சோதனை செய்தபோது அதில் 2 நாட்டு துப்பாக்கிகள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. வாகனத்தில் வந்த 5 பேரிடம் விசாரிக்கையில் காட்டுப் பன்றிகளை சுட உரிய அனுமதியின்றி துப்பாக்கிகளை வைத்திருந்ததாக தெரிவித்தனர். இதையடுத்து அவர்களை கைது செய்த காவல்துறையினர் துப்பாக்கிகளையும் பறிமுதல் செய்தனர். திருப்பூரில் போலி நகைகளை அடமானம் வைத்து 80 லட்சம் ரூபாய் கையாடல் செய்த வங்கி மேலாளர் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவினாசி ரோடு பகுதியில் உள்ள ஒரு தனியார் வங்கி மேலாளர் சிவா, உதவி மேலாளர் பிரபு மற்றும் மார்க்கெட்டிங் எக்ஸிகியூட்டிவ் விஸ்வநாதன் ஆகியோர் தங்க நகை கடன் பெற்ற வாடிக்கையாளரின் கடனை செலுத்தி நகையை திருப்பியுள்ளனர். பின்னர் வங்கியில் போலி நகைகளை வைத்து 80 லட்சம் ரூபாயை கையாடல் செய்துள்ளனர். இதுகுறித்து வங்கியின் மண்டல மேலாளர் அளித்த புகாரின் பேரில் 3 பேரையும் போலீசார் கைது செய்தனர். சென்னையில் மது அருந்தி வாகனம் ஓட்டிய இளைஞர் தனது மனைவியை வரவழைத்து போலீசாரை தாக்கிய சம்பவம் அரங்கேறியுள்ளது. சென்னை சூளைமேடு பகுதியைச் சேர்ந்த சத்யராஜ் என்பவர் நண்பருடன் நள்ளிரவு மது அருந்திவிட்டு வாகனத்தில் சென்றுள்ளார். வழியில் போலீசார் சத்யராஜை மறித்து சோதனை நடத்தியபோது பிரீத் அனலைசர் சோதனைக்கு எதிர்ப்பு தெரிவித்த சத்யராஜ் மற்றும் அவரது நண்பர் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். வாக்குவாதம் முற்றவே தனது மனைவியை வரவழைத்த சத்யராஜ் மனைவி மற்றும் நண்பர் மூலம் போலீசாரை தாக்கியுள்ளனர். காயமடைந்த காவலர் வெள்ளதுரை அளித்த புகாரின் அடிப்படையில் சத்யராஜ், அவரது மனைவி அக்ஷயா மற்றும் வினோத்குமார் ஆகிய 3 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். கோவையில் சிறையில் கைதி உயிரிழந்தது தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவை கருமத்தம்பட்டியைச் சேர்ந்த மாதேஸ்வரன் என்பவர் போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டு கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் அவருக்கு மூச்சு திணறலும் வலிப்பு நோயும் ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து சிறை மருத்துவமனையில் முதலுதவி அளிக்கப்பட்ட பின்னர் மேல் சிகிச்சைக்காக அவர் கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். அங்கு மாதேஸ்வரனை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழ்நாட்டின் 12 மாவட்டங்களில் மீண்டும் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி வெயில் கொளுத்தியதால் மக்கள் அவதியடைந்துள்ளனர். அதிகபட்சமாக கரூர் மாவட்டம் பரமத்தியில் 106.70 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் கொளுத்தியது. மேலும் சேலத்தில் 106.16 டிகிரி, ஈரோட்டில் 105 டிகிரி, வேலூரில் 104.54 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் பதிவானது. இதேபோல் திருச்சி, திருப்பத்தூர், திருத்தணி, மதுரை, கோவை, தஞ்சை ஆகிய ஊர்களிலும் 100 டிகிரியை தாண்டி வெயில் வாட்டியது. திருவண்ணாமலை கிரிவல பாதையில் உள்ள ரமண மகரிஷி ஆசிரமத்தில் ரமணரின் 73வது ஆண்டு ஆராதனை விழா நடைபெற்றது. இதில் இசையமைப்பாளர் இளையராஜா உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஆராதனை விழாவில் கலந்து கொண்டனர். தொடர்ந்து ரமண மகரிஷியின் கீர்த்தனைகளை இசைஞானி இளையராஜா மனமுருக பாடியது பக்தர்களை பரவசத்தில் ஆழ்த்தியது. அற்புதமே
காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி டெல்லி பெங்காலி மார்க்கெட் பகுதிக்கு திடீரென சென்றார். அங்குள்ள நடைபாதை கடைகளில் ஆலு டிக்கி, பானிபூரி, தர்பூசணி உள்ளிட்டவற்றை ராகுல் காந்தி வாங்கி தின்று மகிழ்ந்தார். அவரது வருகை கடை வியாபாரிகள் மட்டுமின்றி பொதுமக்களையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. ஒடிஷா மாநிலம் புவனேஸ்வர் நகரில் ராகுல் காந்தி எம்பி பதவி பறிப்பை கண்டித்தும் ஜனநாயகம் மற்றும் நாட்டை காப்பாற்றுங்கள் என்று வலியுறுத்தியும் அக்கட்சி மாணவர் அமைப்பினர் பேரணி நடத்தினர். கைகளில் தீப்பந்தங்களை ஏந்தி ஊர்வலமாக சென்றவர்கள் ராகுல் காந்திக்கு ஆதரவாகவும் அவர் மீதான நடவடிக்கைக்கு எதிராகவும் முழக்கங்களை எழுப்பி பேரணியாக சென்றனர். கர்நாடகாவில் தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் பாஜக சார்பில் போட்டியிடும் அமைச்சர் அசோக் மற்றும் பிளகவி தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் லட்சுமி ஆகியோர் ஆதரவாளர்களுடன் சென்று வேட்புமனு தாக்கல் செய்தனர். ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த மாவோயிஸ்ட் அமைப்பின் முக்கிய நிர்வாகி கேரளாவில் கைது செய்யப்பட்டுள்ளார். ஜார்க்கண்டில் இந்திய மக்கள் விடுதலை முன்னணி என்ற மாவோயிஸ்ட் அமைப்பு செயல்பட்டு வருகிறது. அந்த அமைப்பின் முக்கிய நிர்வாகியான அஜய் என்பவர் கேரளாவின் பந்தியிரங்காவு பகுதியில் தலைமறைவாக இருந்து வந்துள்ளார். இதுகுறித்து அறிந்த ஜார்க்கண்ட் போலீசார் கேரள போலீசாரின் உதவியுடன் அஜயை சுற்றி வளைத்து பிடித்து கைது செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட அவர் ஜார்க்கண்டிற்கு அழைத்து செல்லப்பட்டார். உலக பாரம்பரிய தினத்தை ஒட்டி இந்தியாவில் உள்ள பாரம்பரிய நினைவுச் சின்னங்களை சுற்றுலாப் பயணிகள் ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர். ஆக்ராவில் உள்ள புகழ்பெற்ற தாஜ்மஹால், டெல்லி செங்கோட்டை உள்ளிட்ட பல இடங்களை அவர்கள் கண்டு களித்தனர். ஏராளமான பள்ளி மாணவ மாணவிகளும் தங்களது ஆசிரியர்களுடன் பாரம்பரிய நினைவுச் சின்னங்களை சுற்றி பார்த்தனர். அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. மத்திய பிரதேச மாநிலம் விடிஷா பகுதியில் நிலத்தகராறு காரணமாக காங்கிரஸ் நிர்வாகி அசோக் ஜெயின் என்பவரை கட்டி வைத்து உதைத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக 4 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். மகாராஷ்டிர மாநிலம் தானே நகரில் உள்ள ஒரு வணிக வளாகத்தில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. அருகில் உள்ள மால் உள்ளிட்ட கட்டிடங்களுக்கும் தீ பரவியது. கொழுந்துவிட்டு எரிந்த தீயால் அப்பகுதி கரும்புகை சூழ்ந்தது. தகவல் அறிந்த தீயணைப்புத் துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். தீ விபத்துக்கான காரணம் மற்றும் சேத விவரங்கள் குறித்து தெரிவிக்கப்படவில்லை. மக்கள் நடமாட்டம் மிகுந்த பகுதியில் நிகழ்ந்த இந்த தீ விபத்தால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. சூடானில் 24 மணி நேர போர் நிறுத்தத்திற்கு துணை ராணுவம் ஒப்புக்கொண்டுள்ளதாக அந்நாட்டு ராணுவம் தெரிவித்துள்ளது. சூடானில் அதிகார போட்டி காரணமாக ஆளும் ராணுவத்தினருக்கும் RSF என்ற துணை ராணுவ குழுவுக்கும் மோதல் ஏற்பட்டுள்ளது. இதனால் இருதரப்புக்கும் இடையே கடுமையான சண்டை நடைபெற்று வருகிறது. தலைநகர் கர்தூமில் குண்டுவீச்சு தாக்குதல்கள் தொடர்ந்து வருகின்றன. உள்நாட்டுப் போரால் சூடான் மக்கள் அச்சத்தில் ஆழ்ந்துள்ள நிலையில் நேற்று மாலை 6 மணி முதல் 24 மணி நேர போர் நிறுத்தத்திற்கு துணை ராணுவ குழு ஒப்புக்கொண்டுள்ளதாக சூடான் ராணுவ தளபதி தெரிவித்துள்ளார். இதனை துணை ராணுவ குழு தலைவரும் ஒப்புக்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. போர் நிறுத்தத்தை அடுத்து மக்கள் கடைக்கு சென்று தேவையான உணவுப் பொருட்களை வாங்கி செல்கின்றனர். சூடானில் கடந்த 4 நாட்கள் நடைபெற்ற தாக்குதலில் 185 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 1800க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. IPL தொடரில் ஹைதராபாத் அணியை வீழ்த்தி மும்பை அணி ஹாட்ரிக் வெற்றியை பதிவு செய்துள்ளது. ஹைதராபாத்தில் நேற்றிரவு நடைபெற்ற IPL தொடரின் 25வது ஆட்டத்தில் மும்பை ஹைதராபாத் அணிகள் மோதின. முதலில் பேட்டிங் செய்த மும்பை அணி 20 ஓவர்களில் 192 ரன்கள் எடுத்தது. பின்னர் களமிறங்கிய ஹைதராபாத் அணி 14 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தது. இப்போட்டியில் வெற்றி பெற்றதன் மூலம் மும்பை அணி நடப்பு IPL தொடரில் ஹாட்ரிக் வெற்றியை பதிவு செய்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சட்டப்பேரவையில் EPS பேசுவதை நேரலையில் ஒளிபரப்பு செய்வது இல்லை என வேலுமணி குற்றச்சாட்டு. இவ்விவகாரத்தில் தொலைக்காட்சிகளை கட்டாயப்படுத்த முடியாது என்று முதலமைச்சர் ஸ்டாலின் விளக்கம். அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமிக்கு அங்கீகாரம் கிடைக்குமா? டெல்லியில் இன்று நடைபெறும் தலைமை தேர்தல் ஆணைய ஆலோசனைக் கூட்டத்தில் முடிவு. அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமியை அங்கீகரிக்கக்கூடாது. இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தில் முன்னாள் முதலமைச்சர் O. பன்னீர்செல்வம் மனு. பத்மஸ்ரீ டாக்டர் ப. சிவந்தி ஆதித்தனாரின் 10ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று. மணி மண்டபம் மற்றும் நினைவு இல்லத்தில் தலைவர்கள் மரியாதை செலுத்துகின்றனர். தமிழ்நாட்டில் 12 மாவட்டங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி சுட்டெரித்த வெப்பம். கரூர் மாவட்டம் பரமத்தியில் அதிகபட்சமாக 106.7 டிகிரியை தாண்டி வெயில் கொளுத்தியது. டெல்லியில் உள்ள பெங்காலி மார்க்கெட்டுக்கு திடீரென சென்ற ராகுல் காந்தி நடைபாதை கடைகளில் பானிபூரி உள்ளிட்டவற்றை வாங்கி தின்று மகிழ்ச்சி.
உள்நாட்டு தாக்குதல் நடைபெற்று வரும் சூடானில் 24 மணி நேர போர் நிறுத்தம் அறிவிப்பு. உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை வாங்க கடை வீதிகளில் குவிந்த மக்கள். IPL தொடரில் ஹைதராபாத் அணிக்கு எதிரான பரபரப்பான போட்டி. 14 ரன்கள் வித்தியாசத்தில் மும்பை அணி வெற்றி. இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.